வணக்க நண்பர்களே, ரயிலில் குழந்தையுடன் கதவு பக்கத்தில் படுத்திருந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு பதிவிட்டிருந்தாங்க. அந்த பதிவை பார்க்கும்போது உண்மையிலுமே இது ஒரு அவசியமான பதிவு, எல்லாருமே பார்க்க வேண்டிய பதிவு அப்படின்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ ரயிலில் பயணம் செய்யணும் அப்படின்னா ரிசர்வேஷன் அன்ரிசர்வேஷன் சொல்லிட்டு ரெண்டு வகையான சீட்டு நம்ம எடுப்போம், டிக்கெட் எடுப்போம். ரிசர்வேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புக் பண்ணி வச்சுக்கிட்டு நமக்கான சீட்டில் மட்டும் நேரடியாக போய் உட்கார்றது இந்த ட்ரெயின் வந்த உடனே. அதுவே அன்ரிசர்வேஷன்னா அன்ரிசர்வேஷன் பெட்டின்னு சொல்லிட்டு தனியாக ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அந்த ரிசர்வேஷனுக்குள்ளே போகக்கூடாது, அவங்களுக்கு அலௌடு கிடையாது. அன்ரிசர்வில் மட்டும்தான் அவங்க ஏறணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் இருக்கிற ரூல்ஸ். இப்போது ஒரு ஃபேமிலி, அதாவது ஒரு கணவன் மனைவி 2 குழந்தைகள், இவங்க 4 பேருமே பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் டிக்கெட்டுக்காக புக் பண்ணுறதுக்காக போகிறாங்க. சென்னையிலிருந்து மும்பை போகிறதுக்காக. அதாவது அந்த கணவருடைய தங்கச்சியோட மகன் பிறந்த நாளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கம்பெனியில் லீவு கேட்டுட்டு 2 நாள் லீவு கேட்டுட்டு இங்கேருந்து சென்னையிலிருந்து நேராக மும்பை போகிறதுக்காக ரிசர்வேஷன் டிக்கெட் எடுக்கிறதுக்கு போகிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு ட்ரெயினில். அதனால் அன்ரிசர்வேஷன் டிக்கெட் தான் கிடைக்குது. இவங்களுக்கு ரொம்ப வெக்ஸ் ஆகிடுது. என்னடா அது, இங்கேருந்து எவ்வளோ தூரம் அன்ரிசர்வில் போகிறது ரொம்ப சிரமமாக இருக்குமேச்சே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பதட்டம் ஆயிடுறாங்க. அதனால அன்ரிசர்வ் வாங்கிடுறாங்க. என்ன பண்றது, நம்ம போய் தான் ஆகணும், பிறந்த நாள் நாளைக்கு போயே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு லீவு கேட்டு வந்திருக்கோம், அதனால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா டிக்கெட்டை அன்ரிசர்வ்ல எடுக்கிறாங்க. ஆனா ட்ரெயின் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் கோச்சுக்குள்ள ஏறிடுறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அன்ரிசர்வேஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்குது. ஒரு கால் அடி கூட வைக்க முடியல, அவ்வளோ கூட்டத்தில் ஃபேமிலியோடு எப்படி ஏறுறது அப்படின்றதால இவங்க ரிசர்வேஷன் உள்ள ஏறிடுறாங்க. டிடிஆர் வந்தால் நம்ம சொல்லிக்கலாம், ஏதாவது சொல்லி சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தைரியத்திலே இவங்க ஏறி ரிசர்வேஷன் கோச்சு உள்ள போயிடுறாங்க. இப்போது அந்த அம்மா பார்த்தீங்கன்னா 2 குழந்தையோட படுத்திருக்குது. இவர் பக்கத்தில் இருக்காரு. கரெக்டாக டிடிஆரும் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்துக்கு வராரு. வந்ததுக்கப்புறம் டிக்கெட்டை கேட்குறாரு. டிக்கெட்டை இவங்களும் கொடுக்குறாங்க. வாங்கி பார்த்தா இது அன்ரிசர்வேஷன் டிக்கெட்டு. அதனால் இவங்க ரிசர்வேஷனில் ஏறி இருக்கிறது டிடிஆருக்கு சந்தேகத்தை கொடுக்குது. என்னங்க, இது டிக்கெட்டில் அன்ரிசர்வேஷன் போட்டிருக்கு, நீங்கள் ரிசர்வேஷனில் ஏறிருக்கீங்க, இந்த பக்கம்லாம் நீங்கள் வரக்கூடாது, நீங்கள் தான் அன்ரிசர்வேஷன் கோச்சில் தானே ஏறணும், இதில் எதுக்கு ஏறினீங்க அப்படின்றத கேட்கும்போது இந்த மாதிரி எங்களோட ஃபேமிலி நாங்கள் 4 பேர், 4 பேர்த்தில் அந்த கூட்டத்தில் எங்களால் ஏற முடியல, நாங்கள் ஒரு அர்ஜென்ட்டான ஃபங்க்ஷனுக்கு போயிட்டுருக்கோம், தயவு செஞ்சு எங்களை அலோட் பண்ணுங்க, இது ஃப்ரீயாக தானே இருக்குது, நாங்கள் ஜஸ்ட் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிடிஆர்ட்ட கெஞ்சி கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் ஒன்றும் முடியாது, நான் ஒன்றும் கவர்மெண்ட் கிடையாது, நீங்கள் ஏறந்தாவே இருக்கட்டும், ஒன்று இங்கேருந்து அந்த அடுத்த ஸ்டேஷன் வந்த உடனே அன்ரிசர்வேஷன் கோச்சுக்கு போயிடுங்க, அப்படி இல்லையா இதிலே பயணம் செய்யணுங்க, ஆனால் 800 ரூபா நீங்கள் ஃபைன் கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிடிஆர் சொல்லிடுறாரு. இவருக்கு உடனே பதட்டமாயிடுது. என்னடா அது 800 ரூபா டிக்கெட் கேட்குறாரு, ஃபைன் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவர் ஆஃபீஸில் 2 நாள் தான் லீவு கேட்டிருக்காரு. ஆனால் இவர்கிட்ட இருக்கிறதோ பார்த்தீங்கன்னா 700 ரூபா தான் இருக்குது. அங்கே ஆஃபீஸில் கொடுத்த அந்த 700 ரூபாய் எடுத்துக்கிட்டு தான் இவர் வந்திருக்காரு. இந்த 700 ரூபாயில் பார்த்தீங்கன்னா 100 ரூபா நமக்கு ஃபைனுக்கே எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த என்கிட்ட இருக்கிறது 700 ரூபா தான் சார், ஆனால் என் கம்பெனியில் 2 நாள் லீவு கேட்டு இந்த 700 ரூபாய் நான் வாங்கிட்டு வந்தேன், என்னோட தங்கச்சியோட பையனுக்கு பிறந்த நாள்னு சொல்லிட்டு நான் போகிறேன், இதில் தான் சார் நான் எல்லா செலவையும் ஓட்டிக்கணும், தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளோ கெஞ்சி கெதறி பார்க்குறாரு, அழுது பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அந்த டிடிஆருக்கு கொஞ்சம் மனசு இறங்கிடுது. சரிப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அட்லீஸ்ட் நான் ஒருத்தருக்காவது ஃபைன் போடணும், இல்லாட்டி என்னைய பிடிச்சிருவாங்க, நான் மாட்டினா பதில் சொல்ல முடியாது, அதனால் 400 ரூபா ஃபைனாவது நீ கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னடா பண்ணுறது, வேறு வழியே இல்லை, 400 ரூபா ஃபைனையாவது நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 700 ரூபாயில் 400 ரூபா ஃபைனை கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் டிடிஆர் அந்த டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலியில் மொத்தம் உள்ளவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த கணவன் மனைவி 2 பேருமே உட்காந்துட்டு அழுகுறாங்க. ஐயோ என்னடா அது, நம்ம தங்கச்சியோட பையன் பிறந்த நாளுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 700 ரூபா எடுத்துகிட்டு வந்தேன், அதுலேயும் 400 ரூபா ஃபைனுக்கு பிடிச்சி வெறும் 300 ரூபா தான் இருக்குது, 200 ரூபாய்க்கு அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்ஸிக்கு 100 ரூபா போதும் போயிட்டு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தா. ஆனால் இப்போ இந்த மாதிரி இவரே 300 ரூபா வாங்கிட்டு போயிட்டாரு, சரி 400 ரூபா வாங்கிட்டு போயிட்டாரு, இன்னும் மீதி 300 ரூபா
தானே இருக்குது, இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அழுவ ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த மனைவி வந்து சொல்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, விடுங்க, நமக்கு வந்து ஆயிடுச்சது வந்து இதுதான், அதனால் வந்து நம்ம 200 கிஃப்ட்டுங்கிறத வந்து 100 ரூபாயா வந்து வாங்கி கொடுப்போம். அதே மாதிரி டாக்ஸிலாம் நம்ம போவோம்னா போகும்போது வேணால் டாக்ஸியில் போகலாம், 100 ரூபா கொடுத்துட்டு திருப்பி வரும்போது நடந்தே வந்துடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போது இவங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஒருத்தர் தான் இந்த நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே வந்து தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து போட்டிருக்காரு. அப்போ இந்த நபர் கடைசியாக வந்து புலம்பன வார்த்தைகள் என்ன அப்படின்னா, நான் மட்டும் ஒரு முறை நேரடியாக வந்து பிரதமர் மோடியை பார்த்தேன் அப்படின்னா எங்களுக்கு இந்த புல்லட் ட்ரெயின், அந்த ட்ரெயின், இந்த ட்ரெயின்லாம் எதுவும் வேண்டாம் சார், அன்ரிசர்வேஷன் கோச்சில் மேற்கொண்டு ஒரு 4 பெட்டி எக்ஸ்ட்ரா போடுங்க, அப்போ தான் கூட்டத்துக்கு வந்து சமாளிக்க முடியும், எங்களை மாதிரி ஏழைகள் வந்து பயணம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கண்கலங்கிய மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அந்த ஒரு பதிவை எடுத்து அப்படியே வந்து ஃபேஸ்புக் பக்கத்தில் போட்டிருந்தாரு அந்த நபர். இந்த வீடியோ வந்து தற்பொழுது சமூக வலைத்தளங்கள் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. நடந்த இந்த சம்பவத்தை வந்து பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.